ஜோதி பெறுவதற்காக போட்டி சீர்கான் மிகுந்த அவசரத்தில் மூக்கியை சவாலுக்கு அழைத்தான். நீ ஜோதி அடைய விரும்பினால் எனக்கு ஒரு போட்டியில் வெற்றி பெற வேண்டும். நான் வென்றால் இந்த காட்டை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் மிரண்டான். மூக்லி சவாலை ஏற்றுக்கொண்டான். அவனுக்குத் தெரியும், இது காட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் போட்டி. பயங்கரமான கொடிகள், கிளைகளில் மறைந்த விலங்குகள், சீர்கானின் தந்திரங்கள், இவற்றையெல்லாம் கடந்து மூக்லி முன்னேற வேண்டும். பகீரா, பாலு இருவரும் ஒளியில் மறைந்து அவனை வழிநடத்தினர். ஓநாய் கூட்டம் முழுவதும் அவரை உற்சாகமாக உட்செய்தது. கடைசியில் மூக்லி காட்டின் இயற்கையை நம்பி சீர்கானை மேயாசடியாக வீழ்த்தினான். ஜோதி கொண்ட உண்மையான சக்தி மூக்லி குகைக்குள் சென்று அந்த மர்ம ஜோதியின் முன் நின்றான். ஆனால் அவன் அதை தனக்காக வாங்கவில்லை. அதை பயன்படுத்தி காட்டு முழுவதும் உயிர்த்தெழச் செய்தான். வறண்ட நிலங்கள் மீண்டும் பசுமையாக மாறின. விலங்குகள் மகிழ்ச்சியுடன் ஓடின. மூக்லியின் கருணை, நல்லெண்ணம் பார்த்த சீர்கான் 3 அடுக்குமடுக்கும், நான் இனி காட்டிற்கு ஆபத்து இல்லை என்று உறுதியளிக்கிறேன் என்று கூறி கண்ணீர் மல்கக் காட்டின் இருளுக்குள் மறைந்தான். பகீரா அவனுக்கு பாராட்டு தெரிவித்தார். உன் உள்ளம் வீரத்தாலும் கருணையாலும் நிறைந்தது. உண்மையான வலிமை என்பதுதான் அதுவே என்றார். புதிய தொடக்கம். மூக்லி ஓநாய் கூட்டத்துக்கு திரும்பி வந்தான். இனிமேல் மனிதன் எனப்படும் காரணத்தால் அவரால் நிராகரிக்கப்படவில்லை. மாறாக காட்டுக்கும் மனிதர்களுக்கும் இடையே பாலமாக இருப்பவனாக பாராட்டப்பட்டது. மாலை மறைய மூக்லி பாலுவோடு அமர்ந்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தான். இந்த காடு என் வீடு, இதன் ரகசியங்கள் என் மரபு என்று சொல்லி அவன் மகிழ்ச்சியுடன் சிரித்தான். காட்டின் ரகசியம் மேலும் வெளிப்படும். மூக்களி காட்டில் புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தான். பகீரா, பாலு மற்றும் ஓநாய்கள் அனைவரும் அவனுடன் இணைந்து காட்டின் அமைதியை பாதுகாத்தனர். ஆனால் காட்டிற்குள் இன்னும் ஒரு மர்மம் பதிந்திருந்தது. ஒரு நாள் மூக்லி தனது நண்பர்களுடன் ஆற்றின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது பழமையான கல்லெழுத்துகளால் பொறிக்கப்பட்ட குகையை கண்டுபிடித்தான். அந்த குகையின் கதவுகள் சிறிது திறந்திருந்தன. உட்புறத்தில் பழமையான மனிதர்களின் சுவடுகள் இருந்தன. இதற்கு பின்னால் இன்னும் பெரிய ரகசியம் இருக்கிறது என்று பகீரா கூறினான். பழைய மந்திர குகையின் ரகசியம். மூக்லி, பகீரா மற்றும் பாலு சேர்ந்து குகைக்குள் நுழைந்தனர். உள்ளே பெரிய கற்கள், பழைய ஓவியங்கள் மற்றும் ஒரு பெரிய உருவக்கலங்காரத்தில் ஒரு தீயின் உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த ஜோதிக்காகவே சீர்கான் மட்டும் இல்லை, மற்றவர்களும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பகீரா சொன்னான். அதே நேரத்தில் ஒரு இருள் மறைந்த பகுதி குகைக்குள் காணப்பட்டது. மூக்லி அங்கே சென்று பார்க்க தரையில் அழுத்தப்பட்ட ஒரு அடையாளம் கண்டான். அது ஒரு புராதன கதவாகத் தெரியவே. மூக்லி அதை திறக்க முயன்றான். காட்டிற்கு விடியலா அல்லது அபாயமா? மூக்லி கதவை திறந்தபோது ஒரு ஒளி வெளிவந்தது. அதே நேரத்தில் காட்டின் நிலம் நடுக்கம் கொண்டது. அந்த ஒளி காட்டின் மரங்களை பசுமையாக மாற்றியது. ஆனால் அதன் சக்தி மிகுந்தது. இந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக ஒரு புதிய எதிரி களத்தில் தோன்றினான். காலாக், ஒரு பழைய மனிதன், காட்டின் ஆழத்தில் ஒளிந்திருந்த மந்திரவாதி. அவன் ஜோதியின் சக்தியை தனது வசம் கொண்டுவர திட்டமிட்டிருந்தான். இந்த சக்தி காட்டிற்கே சொந்தமானது என்று மூக்லி உறுதியாக கூறினான். மூக்லி, பகீரா, பாலு மற்றும் அவரது நண்பர்கள் காட்டை பாதுகாக்க ஒன்றிணைந்தனர். ஆனால் இந்த முறை சீர்கானின் மிரட்டலை விட பெரிய ஆபத்து காத்திருக்கிறது